மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொன்ன ஒருத்தர் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்காருங்க உலகநாயகன். எதுக்காக அவர் அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் மூவி வந்து ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கமலஹாசன் தமிழ் மொழியை பின்பற்றி தான் கன்னடம் வந்துச்சு, தமிழ் மொழி தான் முதன்மையான மொழின்னு சொல்ல அந்த விஷயம் பெரிய பேசு பொருளாகி கர்நாடக அமைப்புகள், கர்நாடக விநியோகஸ்தர்கள், கர்நாடக திரையரங்குகள் எல்லாமே நாங்கள் வந்து தக் லைஃப் மூவியை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கமல் வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து கமல் மன்னிப்பு கேட்டாலுமே நாங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர் கமல்ஹாசன் நீங்கள் படத்தை திரையிடனாலும் பரவாயில்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவரும் செம்மையாக கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்காருங்க. எல்லா நடிகர்களுமே இப்படி நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா தங்களோட படம் ஓடணும், தங்களோட படம் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்ன வரைக்குமே நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு செம்மையாக கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்காருங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.